ஒரு சிலர் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற பொருள் மத்தவங்களுக்கு பொக்கிஷமா இருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுக்கு பழைய ட்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வேணான்னு போட்டிருப்போம். ஆனா இன்னொருத்தவங்களுக்கு அதுதான் புது ட்ரெஸ். ஷூ பழசாயிருச்சு இல்லைன்னா கலர் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம வேணான்னு அதை ஒதுக்கி வைப்போம். ஆனா ஷூவே இல்லாதவங்களுக்கு அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நம்மளை யாரு உதாசீனப்படுத்தி தூக்கி போடுறாங்களோ ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு தேவன் நம்மள யார் பொக்கிஷமா பாக்குறாங்களோ அவங்களோட கரத்துல கொடுக்க போறாரு. வேதத்துல பாருங்க, சங்கீதம் 118:22 போட்டிருக்கு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்றுன்னு போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம எதுக்குமே லாய்க்கில்லன்னு யாரு ஒதுக்கி வைக்கிறாங்களோ, நம்ம இல்லைன்னா வேலையே நடக்காது அப்படின்னு அவங்க சொல்ற அளவுக்கு சூழ்நிலைகளை தேவன் மாத்தி போட போறாரு. அதனால யார் உங்களை ஒதுக்கி வச்சாலோ உதாசீனப்படுத்தினாலோ மட்டம் தட்டினாலோ கவலையே படாதீங்க. தேவன் இன்னைக்கு சூழ்நிலைகளை மாற்றி போட போறாரு. உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை ஒரு பொக்கிஷமா மாற்றி உங்களை மதிக்கிறவங்க மத்தியில உங்களை வைத்து உங்களோட வாழ்க்கைய ஆசீர்வாதமா மாத்த போறாரு. அதனால எது குறிச்சும் கவலைப்படாம கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவரை துதித்து கொண்டிருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கைய வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். When a dress or shoe gets old, we will throw it away in the trash. But for the people who doesn't have a shoe or a dress, the trash that we threw away is a treasure for them. Likewise, in our life, some people might throw away us from their life like a trash and treat us very badly. But don't worry about the people who treats you like a trash, because our God will place you where people will value you and treat you like a treasure. You might be a trash in their life, but God is making you a strong foundation in others' life for His glory, and He will bless you greatly in front of their eyes. He will make them talk greatly about you, and the mouth which said that you are a trash will say that you are a treasure. The Lord is turning the tables around. So don't worry about the people who are insulting you and who are throwing you away. Instead, give thanks to our Lord and start praising Him, so He will place you in a place where people will respect you and value you. Be strong, keep praising Him, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.